ஹலோ ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாரா அண்ட் இது உங்கள் சேனல் டேபிள் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம தயங்கோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம ஜிமின், சாரா அண்ட் லாவண்யா 3 பேரும் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மச்சான் ஏதாவது பண்ணுறா, ஏதாவது பண்ணி நாளைக்கு பொண்ணு பார்க்க வராமல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா போட்றா. அது நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஐடியா சொல்லிச்சிங்கன்னா என்ன பண்ணுறது? எனக்கும் ஒன்றும் புரியல. பேசாமல் இல்லை, நாங்கள் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணியிருக்க மாதிரி நடிக்கட்டுமா? இல்லைடா, மாப்பிள்ளை பார்க்க வரும்போது நாங்கள் செம்மையாக குடிச்சிருக்க மாதிரி ட்ராமா போட்டால் எந்த பையனாக இருந்தாலும் ட்ரிங்க் பண்ணுற பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பானா? அதை பற்றி மாப்பிள்ளை தெரிச்சு ஓடிடுவானே. இதெல்லாம் ஓல்டு ஐடியாடி. நான் சொல்கிறேன் மச்சான், சத்தியமாக எங்கள் 2 பேருக்கும் இன்ட்ரெஸ்டே இல்லைடா. எப்பட்றா இதுலேருந்து தப்பிக்கிறது? அது எனக்கு தெரியாது. இப்போ வேறு லேட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு வர போகணும்ல. என்னது, வீட்டுக்கு போறியா? அதெல்லாம் முடியாது மச்சான், ப்ளீஸ்டா. இன்றைக்கி ஒரு நாள் எங்கள் கூட ஸ்டே பண்ணுறா. உங்கள் கூடயா? நீ எத்தனை நாள் எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்க? இல்லடி, அது பரவாயில்ல. இது அன்டைம் ஆகிடுச்சு பாரு, மிட்-நைட் 2 o'clock. இப்போ நான் எப்படி வர்றது? அதெல்லாம் வரலாம், நீ வா. நான் இருக்கலாம் மச்சான், ப்ளீஸ் மச்சான், எனக்காக மச்சான் அப்படின்னு சாரே கேட்க, ஜிமினோ சரி பார்ட்னர் போகலாமா? போகலாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க. கரெக்டாக அதாவது சாராவோட வீடும் லாவண்யா வீடும் அடுத்தடுத்து தான் இருக்கும். ஜிமினோட வீடு மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ 3 பேரும் சாரா வீட்டுக்குள்ளே தான் போய் ஆகணும். ஜிமினோடய பார்க்குறான். என்னாடி கேட்டு மூடி இருக்கு? அப்போ எப்படி உள்ளே போகிறது? கேட்டு மூடி இருக்கா? அதுக்கு என்னடா பண்ணுறது? யாராவது சாவி வச்சுருந்தா கொடுங்க, அப்போ தானே ஓப்பன் பண்ண முடியும். சாவி வச்சு திறக்க போறியா? சரி, நீ இந்த பூட்டுக்கு போய் அளவெடுத்து சாவி செஞ்சு கொண்டு வா. அதுக்கப்புறம் நீ உள்ளே வா, நாங்கள் உள்ளே போகிறோம். இது இவ்வளோ பெரிய கேட்டு மூடி இருக்குது, எப்படி உள்ளே போவீங்க? வெயிட் அண்ட் சி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சாரா லாவண்யா 2 பேரும் அப்படியே அந்த கேட்டை எகிரி குதிச்சு அந்த பக்கம் போயிட்டாங்க. நம்ம ஜிமினா பாயை பழந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னது, ஹை ஜம்பில் கோல்டு மெடலிஸ்டாக இருப்பாளுங்களோ? இவ்வளோ பெரிய கிட்ட அசாதாரணமாக அப்படியே தாண்டிட்டு போகுது. பிள்ளைய பெற்றோட சொன்னால் பொறுக்கே பெற்று போட்டிருப்பாங்க போல இருக்குது. அவ்வளோ பிறக்க வேண்டிய பொண்ணுங்க தப்பி தவறி பொண்ணாக பிறந்துருச்சு போல். இவளுங்களுக்கு வாய்க்க போகிறவங்க நிலமை என்ன ஆக போதோ எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் புலம்பிகிட்ருக்கா. வாடா. நான் எப்படி இதில் எகிரி குதிக்கிறது? பொண்ணுங்க நாங்களே குதிச்சிட்டோம், உனக்கு என்னடா எகிரி குதி, நான் இருக்கல பார்த்துக்கிறேன். வா மச்சான். ஐயோ படுத்துறாளுங்களே. என்னடா பப்பால் தூங்குற மாதிரி கீட்டில் தூங்கிட்டுருக்க? ஸோ காலையில் கஃபேல என்னென்னா ஒரு டீ தூளை எட்டி எடுக்க முடியாமல் எகிரி குதிச்சு எம்பி விளையாடுற. இங்கே பார்த்தா கேட்டில் வவ்வால் தூங்குற மாதிரி தூங்கிட்டுருக்க. ஐயோ கர்மம் பார்ட்னர், வேறு வழி இல்லை, இவனை நம்ம தான் பிடிச்சி இழுக்கணும். கையப்படி. அப்பா என்னங்க இருக்கிறான், பார்க்க தான் தம்மா தூண்டிருக்கான், ஆனால் வீட்டு ஐயோ இடுப்பே உடஞ்சிரு போல இருக்கு. கம்முன்னு வாடா. கேட்டே மூடி இருக்கு, அப்போ யாருக்கு டோர் ஓப்பன் பண்ணுறது? நாங்கள் எனக்கு டோர் வழியாக வெளியே போகணும். இது டோர் வழியாக போக மாட்டிங்களா? அப்போ தான் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த மாதிரி லேட் நைட் வேண்டாம், அதுக்காக போகிறதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வச்சுருக்கோமே. அது என்னது? பாரு என்னவா இருக்கும்? வெயிட் பண்ணணுமா? என்னடி பைப் மேலே ஏறிட்டுருக்கீங்க? வாங்க, இதான் ஷார்ட் ரூட்டு. நாங்கள் எங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுலாம் செட் ஆகாது. இந்த பைப்பில் ஏறணுன்னா ஃபஸ்ட்டு இருக்க விண்டோவை ஓப்பன் பண்ணி உள்ளே குதிச்சா என் ரூமு. அட கேடி கில்லாடிங்களா, உங்களெல்லாம் ரொம்ப புகழாத மச்சான், எங்களுக்கு வெக்கமாக இருக்குது. வா
உன் சைஸுக்கு நீ சீக்கிரம் வந்துடுவ, ஏன்னா நீ குள்ளமாக தானே இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போயிட்டு ஒரே பெட்டில் 3 படுத்து தூங்குது. அப்படியே இந்த பக்கம் ஹே டைம் வந்துட்டானா, வந்துட்டாங்க, ஆனால் எப்படி பேசுகிறதுன்னு தாங்க எனக்கு தெரியல. என்னடி சொல்கிற, இப்படியாவது நம்ம தாண்டி பேசி ஆகணும். இப்போ என்னங்க பண்ணுறது, என்ன பண்ணுறது, எப்படியாவது பேசி ஆகணும். ஆனால் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எதுவும் பேச முடியாது. ஏங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. டயமும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவ போகிறான். சரிம்மா, நான் தூங்க போகிறேன், மார்னிங் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டெப் தான் ஏறி இருப்பான். அப்போது தயங்கோட அப்பா அவனை கரெக்டாக கூப்பிட்றாரு. தயம், என்னப்பா? இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. என்ன பேசணும்? அது நீ டென்ஷன் ஆகாமல் கேட்கணும். எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லுங்கள். எனக்கு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, கால் மேலே கால் வந்துட்டுருக்கு. ஒரு 5 மினிட்ஸ்ப்பா ப்ளீஸ். சரி சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, உனக்கும் வீக்கும் கல்யாணம் பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். பொண்ணெல்லாம் கூட பார்த்துட்டோம். நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். நீ வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னது, கல்யாணமா? பா, நான் விளையாடுறியா? பாருங்கப்பா, எனக்கு இந்த கல்யாணம் குடும்பம் எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதை பாருங்கள், எனக்கு என் பிஸ்னஸில் நான் நம்பர் 1 வரணும். அதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டாப் 1 கம்பெனியை ஓவர்டேக் பண்ணி நான் வரணும். ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரியா? எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதை பாரு தயம், ப்ளீஸ் நீ ஒரு வாட்டி வந்து பொண்ணை பாரு, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும். நம்ம ஃப்ரான்சிஸோட பொண்ணுங்க தான். ஏன்னா என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் ஜான் அப்புறம் ஃப்ரான்சிஸோட பொண்ணுங்க 2 பேரும் நல்ல பொண்ணுங்க தான்டா. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதாவது ஃப்ரான்சிஸோட பொண்ணு உனக்கும், ஜானோட பொண்ணு வீக்குன்னு பேசி முடிச்சிருக்கோம். என்ன? இதை பாருப்பா, என்னாலலாம் முடியாது. எனக்கு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, என்னால் வரவே முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இதோ இவன் இருக்கானே அண்ணா, இவனை கூட்டு போ. என்னையா? ப்ளீஸ்ப்பா, நான் சின்ன பையன்ப்பா, எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேணாம்ப்பா. டேய், 2 பேருக்கும் ஒரே வயசு தானே ஆகுது, இன்னும் சின்ன பிள்ளைன்னு நினச்சிட்ருக்கேன் நீ? அது வேணாம்ப்பா. டேய், அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு நீங்கள் வரீங்க, பொண்ணுங்களை பார்க்குறீங்க, அவ்வளோதான். ப்ளீஸ் தயம், நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கேட்குறது இதுதான். ப்ளீஸ்டா, எங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கூடா. உனக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படிப்பா? வாழ போகிறது நான் தான். இந்த பாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. எனக்கு என் பிஸ்னஸ் தான் முக்கியம். என்னால் இந்த கமிட்மெண்ட்லாம் வாழ முடியாதுப்பா, என்னை விட்டுரு தயம். அதெல்லாம் முடியாது. நாளைக்கு நீ வந்து பொண்ணை பார்க்குற, ஓகே பண்ணுற, புரியுதா? அப்பா, என்னப்பா பேசுகிற நீ? தயம் ப்ளீஸ், எனக்காகடா. என்னமோ பண்ணு. இப்போ என்ன, நான் அந்த பொண்ணை பார்த்து ஓகே சொல்லணும், அதான் நான் சொல்கிறேன், சொல்லி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயம் அப்படியே ரொம்ப கோவமாக ரூமுக்கு போகிறான். இங்கே வீக்கா என்ன சொல்கிறதுன்னு புரியல. அவனும் அப்படியே சைலண்ட்டாக ரூமுக்கு போயிடுறான். இப்படியே தான் அது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்படியே சாராவோட அம்மா தான், இந்த பிள்ளைங்க நைட்டு எப்போ வந்திருப்பாங்க? நான் 11 மணி வரைக்கும் முழிச்சு தான் இருந்தேன், யாருமே வரல. கேட்டும் தட்டுற மாதிரி எதுவுமே சத்தம் கேட்குலையே. இவங்க வந்திருப்பாங்களா, இல்லை கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண கோவத்தில் எங்கேயாவது போயிட்டாங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேறு வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் ரூமில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிமின், லாவண்யா, சாரா 3 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க.
அதாவது ஜிம்னோட லெஃப்ட் செஸ்ட்டில் ஜாராவோட ஹெட் இருக்குது, ரைட் சைடு லாவண்யாவோட ஹெட் இருக்குது. அவங்க 2 பேரும் சைடில் இருக்காங்க. அதாவது எப்படி படுத்துருக்காங்கன்னா, செஸ்ட்டில் ஹெட் இருக்குது, பெட்லேருந்து கீழே அப்படியே கால் நீட்டி போட்டு படுத்திருக்காங்க, நடுவில் சிம்மின்னு. அதை பார்த்த உடனே ஜாராவோட அம்மாக்கா தூக்கி வாரி போடுது. செம்ம ஷாக்கு. என்ன இது, கல்யாணம் நடக்க போகுது, ஐயோ படுத்துருக்காளுங்க பாரு இவளை அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவை தான் போயிட்டு, அடியே எந்திரிடி, என்னடி பண்ணுற, எந்திரி, ஏடி இப்படி படுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரின்னு அவளை போட்டு எழுப்புனா ஜாரா எந்திரிக்கவே இல்லை. ஏய் எந்திரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேறு இன்னும் 1 hour வந்துடுவாங்க, இது இன்னும் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஜாரா தான், டே மச்சான் சும்மா இருடா, ஏன்டா என்னை டிஸ்டர்ப் பண்ணுற, பாரு இப்போ தான் நல்லா தூக்கம் வருது, எனக்கு இப்போ தான்டா செம்மையாக தூக்கம் வருது, நீ வேறு ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுற, ப்ளீஸ்ரா என்னை விட்டுடுறா, டே தூக்கம் வருது, டே நானே 3 மணிக்கு தான்டா தூங்கினேன், இப்போவே எந்திரிச்சு என்னடா பண்ண போகிறான், எனக்கு கஃபேக்கு லேட்டாக போகலாம், என் செல்லா குட்டில அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போதில் உளற மாதிரி பேசிகிட்ருக்கு. இவன் சொன்ன கேட்க மாட்டா. லாவண்யா இப்போ, அம்மாடி நீ அது எந்திரா, யார் அது, டேஜிமினா சும்மாறா, இப்போ தானே பாடணும் சொன்னான், சும்மா ஊசி பேத்திக்கிட்டு இருக்க, தூங்கணும் போடா, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூங்குறாங்க. ஐயோ என்ன பண்ணுறது, இதுங்களை எழுப்புறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக சாராவோட பட்டில் ஒரே அட்டி. சாராவா, ஐயோ அம்மா காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா அவங்க அம்மா தான். அம்மா எதுக்குமே படித்த, நான் தான் சொன்னால எனக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு, அதை விட்டுட்டு 2 பேரும் என்னடி இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க, டயர்டாக இருக்குமா, ஈவினிங் மீட்டிங் முடிய டைம் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நேற்று 4 மீட்டிங்கா முடிகிறதுக்கு 7 மணி 2 o'clock, எந்த உள்ளடி 2 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க, நீ கஃபே தானே ரன் பண்ணுற, கஃபே தான் சாயந்தரம் 4 மணிக்கு முடிஞ்சிருச்சு, அதுவாம்மா ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்தோம்மா, அது லேட் ஆகிடுச்சு, நான் வாய்ஸாக ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது பண்ணியான்னு, நான் இன்னைக்கு இல்லையே, நான் எதுவும் பண்ணலையே, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ பண்ணியிருக்க, தூக்க கலத்தில் வாய்ஸ் இருக்கு, உன் பொண்ணெல்லாம் அப்படி பண்ண மாட்டா, டேய் இவன் வேறு ஏந்துடுறான், டேய் கல்யாணம் ஆக போகிற பொண்ணுங்க கூட என்னடா அது, ஆண்டி என்ன ஆண்டி நான் எந்த தப்பு பண்ணல, ஐயோ நாங்கள் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு தூங்கணும் அவ்வளோதான், டேய் ஏன் ஆண்டி இத்தனை வாட்டி இங்கே வந்து தங்கியிருக்கேன் அப்போல்லாம் சொல்லலை, டேய் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் போகுது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது எப்பட்றா நீங்கள், என்ன தான் இருந்தாலும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்மா எப்போவுமே இப்படி தான் இருப்போம் இல்லை மச்சா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும், சரி சீக்கிரமாக போய் ரெடி ஆகுங்க போங்க, ரெடி ஆகணுமா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறோம்மா ப்ளீஸ், கரெக்டாக 11:30 வந்துடுவாங்கடி, நல்ல நேரம், இந்த நல்ல நேரம் ராவுக்காலாம் செம்ம கொண்டானே, மச்சா என்னடா அது, சரி விடு போய் ரெடி ஆகிட்டு வைப்போம், நாங்கள் ரெடியாக இருந்துருக்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் போய் ரெடி ஆகுடா, மாப்பிள்ளை தோழனா தான் அப்படின்னா நான் போகணும், மாப்பிள்ளை தோழனா இல்லை பொண்ணுக்கு தோழன் நீ தான், நீயும் நிற்கணும், நீ இருந்தால் தான் நாங்களும் பேசுவோம், சரி சீக்கிரமாக வாங்க, வரோம்மா, உண்மையை சொல்லு, கண்டிப்பாக நானும் பார்ட்னரும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி தான் ஆகணுமா, நீங்கள் ஓகே சொல்லணுனாலும் இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது, புரியுதா, உங்கள் அப்பா 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, அதுவும் கிமானா பசங்கன்னா நல்லவங்களாக தான் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக அவங்கள நல்லா பார்த்துப்பாங்கடி, போம்மா, எங்களுக்காக ஏதோ பண்ணுங்க, இதோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஓகேடா, இதோட நான் இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறப்ப பாய், லவ் யூ, அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, பேரீஸ் லவ் யூ.